கென்யா தலைநகர் நைரோபியில் காவல் நிலையத்திற்கு மிக அருகிலேயே அமைந்திருந்த குப்பை கிடங்கிற்குள் அழுகிய நிலையில் சாக்குப்பைக்குள் 9 சடலங்கள் மீட்கப்பட்டன. ஒரே நேரத்தில் குவியல் போல சடலங்கள் மீட்கப்பட்டது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தவே போலீஸ் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. கொலையான பெண்ணின் செல்போன் எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த செல்போன் டவர் அதே பகுதியைச் சேர்ந்த கொலின்ஸ் ஜுமைசி கலுஷா என்பவனின் வீட்டில் இருப்பதாக காட்டியது. இதனையடுத்து போலீசார் கொலின்ஸை கைது செய்ய சென்றபோது சாக்குப்பைகள், கத்திகள், கை கிளவுஸ்கள், ஹார்ட் டிஸ்குகள், செல்போன்கள், அடையாள அட்டைகள், ஆடைகள் உள்ளிட்ட பல முக்கிய ஆதாரங்கள் சிக்கின. மேலும் போலீசார் தன்னை பிடிக்க வரும்போது எதுவுமே நடக்காததைப் போல பாரில் அமர்ந்து ஜாலியாக மது அருந்திக் கொண்டு கால்பந்து போட்டியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த கொலின்ஸை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். 33 வயதான கொலின்ஸ் முதலில் தாலி கட்டிய மனைவியையே கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். பின்னர் கத்தியால் துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டவன் சாக்குப்பைக்குள் கட்டி வீட்டில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் இருந்த குப்பை கிடங்கிற்குள் வீசியதாக வாக்குமூலம் கொடுத்து அதிர்ச்சி அளித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த ஜூலை 11ஆம் தேதி வரை 2 ஆண்டுகளாக கண்ணில் பட்ட பெண்களை எல்லாம் வெறி பிடித்ததைப் போல கொலை செய்து வந்தவன் இதுவரை 42 பேரை பலியாக்கி குவாரிக்குள் புதைத்திருப்பதாக திகில் கொடுத்தார். தற்போது வரை 9 சடலங்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் எஞ்சிய சடலங்களை கண்டுபிடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சடலங்கள் அழுகிய நிலையில் இருப்பதால் அடையாளம் கண்டுபிடிப்பதில் சிரமமாக இருப்பதாக கூறும் போலீசார் 18 முதல் 30 வயது வரையிலான இளம் பெண்களை மட்டுமே டார்கெட் செய்து சிதைத்து சின்னாபின்னமாக்கி வந்திருக்கிறார். இத்தனை பெண்களை ஈவு இரக்கமின்றி கடத்தி கொலை செய்திருந்தாலும் யாரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படவில்லை என்பதும் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் கொலைக்கான மூல காரணம் என்ன, மனைவியை கொலை செய்தது எதற்காக, பெண்களை மட்டுமே குறிவைத்து கொலை செய்தது ஏன் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் கொலையாளி சடலங்களை வீச பயன்படுத்திய குப்பை கிடங்கு காவல் நிலையத்திற்கு மிக அருகிலேயே இருக்கும் நிலையில் போலீசாருக்கும் இவ்வளவு நாட்களாக எப்படி தெரியாமல் இருந்தது எனவும் கென்யா மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.